2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப பார்க்கக்கூடிய நம்முடைய மாம்ச கண்களால பார்க்கறதெல்லாம் காணாம போயிடும். அது அநித்தியமான, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறவைகள் தான் என்னுடைய நித்தியத்திற்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள். மோசேயை தேவன் அழைத்த பொழுது அவன் அநித்தியமான சந்தோஷத்திற்காக பார்வோனுடைய அரண்மனை தேடவில்லை, நித்தியமான சந்தோஷத்திற்காக இந்த பரம தேசத்தை அவன் தேடி ஓடி போனான். அதுதான் அந்த ஆவிக்குரிய கண்களின் ஆசீர்வாதமா இருக்கிறது. அவன் அநித்தியமான காரியங்களை நாம் பார்த்து அது கிடைக்குமான்னு ஓடுவதை விட நித்தியமான காரியங்களுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.